முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे परमोविनां विधेये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं घरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால பிரம்மத்தை பற்றிய அறிவு, பிரம்மத்தை அடைந்தால் சர்வத்தையும் அடைந்ததாக அர்த்தம். பிரம்மத்தை அடைய பிரம்மத்தை அறிய வேண்டும். பிரம்மத்தை அறிய நம்முடைய பசி, தாகம், காமக்ரோதாதிகள், தூக்கம், மயக்கம், குழப்பம், பதட்டம், பரிதவிப்புகள், ஆசைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு சுத்த பிரம்மஸ்வரூபமாக வாழ்க்கையில் திருப்தியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வழி செய்கிறது உபனிஷத்து. அந்த வழியில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஹனுமனுக்கு முக்திகோபனிஷத்தில் யார் ஒருவன் மாண்டூக்கியோபனிஷத், இந்த ஒரு உபனிஷத்தை படித்தே முக்தி பெறலாம், தவறினால் 10 உபனிஷத்து ஈசாவாஸ்யம், கடம், கேன, பிரஷ்ன, முண்டக்கம், மாண்டூக்கியம் அப்படின்னு 10 உபனிஷத்தை கேட்கணும். படிக்க சொல்லலை, கேட்க சொல்கிறார். ஏன் படிக்க சொல்லலை கேட்க சொல்லலைன்னா, படித்தால் நம்ம அறிவுக்கு தகுந்த அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். கேட்குறது 100 முறை படிக்கிறது 1 முறை கேட்குறதுக்கு சமம். நேராக பதியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த யோகத்தில், ஞான யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகத்தில் நம்ம வெற்றி அடையணும்னா, என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன், அனுபவத்துலேயும் சொல்கிறேன், 1 கோடி புத்தகங்கள் படிக்கணும். அப்போ தான் அனுபூதி ஏற்படும். அப்படி படிக்காமல் கேட்க சொல்கிறது எதுக்குன்னா, குரு இந்த 1 கோடி புத்தகங்களை தன்னுடைய குருக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு ஜென்மாவில், இந்த ஜென்மாவோ இல்லை இதற்கு முந்தைய ஏதாவது ஒரு ஜென்மாவில் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. பல லட்சக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க குருவானதுக்கப்புறம் சுவாத்தியாயனம் பண்ணலாம். குரு ஞானம் பெற்றதுக்கப்புறம் சுவாத்தியாயனம் பண்ணலாம். ஏன்னா அந்த சுவாத்தியாயனம் மற்ற எடுத்துக்காட்டுகளை எடுத்து கொடுக்கும், மற்ற உதாரணங்களை எடுத்து கொடுக்கும். ஞானம் பெற்றால் தான் அந்த உதாரணங்கள் அவங்களால பேச முடியும். ஞானம் பெறாமல் மற்ற புத்தகங்களை தான் படிக்கிறத, அதில் இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்களை ஏற்கனவே தன்னுடைய குருவிடே இருந்து கர்ண பரம்பரையாக சதாசிவ சமாரம்பம் மதிலா சங்கராச்சாரிய அஸ்மத்தாச்சாரிய வரைக்கும், இந்த வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும், குருவாக இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சிரவணம் பண்ணி தான் வந்தவங்க. சிரவணம் பண்ணி ஞானம் பெற்றதுக்கப்புறம் அதை மனனம் கூட பண்ணலாம், அதாவது மெமரி கூட பண்ணலாம். மொத்த உபனிஷத்தையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மகா வாக்கியங்கள் மட்டும் பண்ணலாம். அப்போ 1 கோடி புத்தகங்கள் எப்போ படிக்கிறது? நாம் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோட தொடர்பு கொள்ள மாற்றோம்
அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உழவாரப்பணி, திருப்பணி, பூஜை, தியானம், வேத விசாரம், தத்துவ விசாரம் இதெல்லாம் செய்ய சொல்கிறது. ஏன்னா அது லிங்கில் சத்து விசாரம் பண்ணுறதுனால அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். சத்து விசாரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட பண்ணலாம். தியானம் 12 மணி நேரம் கூட பண்ணலாம். பூஜை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணலாம். இப்போ இந்த குரு தன்னுடைய ஆச்சாரியா, அவருக்கு மேலே பரமாச்சாரியா அப்படின்னு குரு பரம்பரையில் அவங்க கேட்டு 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 தான் அதை அமிர்தமாக்கிடுவாங்க. இப்போ 1 கோடி புத்தகத்தை ஒரு ஜென்ரேஷன் 10 லட்சமாக ஆக்கிடும். அடுத்த ஜென்ரேஷன் 1 லட்சமாக ஆகிடும். அடுத்த ஜென்ரேஷன் 10,000 ஆக்கிடும். அடுத்த ஜென்ரேஷன் 1000 ஆக்கும். அடுத்த ஜென்ரேஷன் 100 ஆக்கும். அடுத்த ஜென்ரேஷன் 100 3 ஆக்கியிருக்கு. 3 புத்தகம், உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த குரு பரம்பரையிலேருந்து அதை 1 கோடி புத்தகத்தை ஜூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாரமாக அமிர்தமாக எடுத்து கொடுக்குறாங்க. நேராக இப்போது ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம்னா அந்த டேப்லெட்டில் இருக்கிற மருந்து அது அமிர்தம். அதோடைய அந்த டேப்லெட் தயாரிக்கிறதுக்கு அவங்க எடுத்துருக்க எஃபர்ட் பார்த்திங்கன்னா இதே கதை தான். 100 மரத்தை தேடி அதில் 10 மரத்துலேருந்து இலைகள், தலைகளை, மூலிகைகளை பறித்து அதை புடம் போட்டு பல ப்ராசஸ் கடந்து தான் உங்களுக்கு கேப்சூலாக வருது. அந்த அமிர்தத்தை குரு கொடுக்கறதுனால எளிமையாக நாம் முக்தியும் சித்தியும் பெறலாம். நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அவரை போய் பார்க்குறேன், இவரை போய் பார்க்குறேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தான் 10 லட்சம் ஜென்மாவும் 1 லட்சம் மன்வந்தரமும் சுத்த விடுது. எந்த காரியம் இருந்தாலும் குரு இருந்தால் அங்கே ஷார்ட்கட் இருக்கும். இதுக்காக நான் இவ்வளோ தூரம் அலைஞ்சேன் அப்படின்னு தோணும். நீங்கள் அவ்வளோ தூரம் போராடி பெறக்கூடிய ஒரு விஷயங்களை குரு சிம்பிளிஃபை பண்ணி உங்கள் ஸ்கூல்லேயே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடம் இன்றைக்கி உள்ள ஒரு லெசன் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு லெசனை உங்களுக்கு அவங்க நடத்துகிறதுக்கு ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு நடத்துகிறாங்க, ஒரு கிளைப்பகுதி தான் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க மொத்த பூரணமான மரத்தையும் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா பூர்வாங்கத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த உங்களுக்கு நடத்தக்கூடிய பாடத்துக்கு பின்னாடி உள்ள உத்தராங்கமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பாட்டு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ பூர்வாங்க உத்தராங்கம் தெரிஞ்சால் தான் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக தெரியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் படிக்க வேண்டாம், கேளுங்கன்னு சொல்கிறோம். குரு எதுக்கு அவசியம்னா பல கோடி ஜென்மாவை வேறறுத்து சுருக்கமாக முக்தி அடையிறதுக்காக வழி செய்கிறவங்க தான் குரு. அதனால் ராமச்சந்திர பிரபு அனுமனை படிக்காதே கேளுன்னார், சிரவணம் பண்ணுன்னார். 10 கேட்க முடியலையா, 10 கேட்டும் உனக்கு ஞானம் வரலையா, அடுத்தது 32 உபனிஷத்தை நீ கேட்கணுங்கிறார். 32லேயும் வரலையா, 108 உபனிஷத்தையும் கேளுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன். முக்திக உபனிஷத்துன்னு நம்ம பேசியிருக்கோம், விசாரம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இறைவனை அடையிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் இல்லறத்தானுக்கு, சம்சாரிக்கு எளிமையாக வெற்றி அடையிறதுக்கு ஆண் பெண் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் முக்தி அடைவதற்கு, சித்தி பெறுவதற்கான வழிவகை செய்வது இந்த ஞான யோகம். வெறும் சிரவணத்தினாலேயே எல்லா காரியங்களையும் செய்து விடுகிறது. அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் காட்டுக்கு போவான்னா
பெருசாக தபஸ் பண்ண வேண்டாம், பெருசாக துறவரம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் இல்லறத்தில் இருந்தே நல்லறம். நல்லறமாக முதல்ல மாற்றிடுவாங்க. இந்த ஞானம் உள்ளே வர வர வீட்டில் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் பெருகும். அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். எல்லாம் ஆத்தென்டிக்காக பேசுகிறேன். அடியன் பேசுகிற ஒரு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப எளிமையாக இருக்கணும். கலோக்கியல் தமிழில் பேசுகிறோன்னு பேசினா பாமரர்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக சாமானிய நடைமுறை தமிழை பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் சாரகர்ப்பிதம், அர்த்தம் உள்ளது. இப்போ இல்லறத்தானுக்கு வழிவகை அவனுக்கு யாருமே அவனை கைட் பண்ண முடியாது. அவன் போகிற மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் போனான்னா அவன் எப்படி சாமி கும்பிடுவான்னு அவனுக்கே தெரியாது. இங்கே நின்று கும்பிடுவான், அங்கே நின்று கும்பிடுவான், குட்டிக்காரணம் போடுவான், ஏந்து நிற்பான், நடப்பான், அங்கே போய் வண்டிக்கு போய் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்குவான், அப்புறம் சந்தனத்தை எங்கெங்கேயோ தடவுவான், நெத்தியில் தடவைனா முச்சி மண்டையில் தடவான், சொட்டையில் பின்னாடி தடவணும், வண்டியில் போய் தண்ணி தெளித்து கோலம் போடுறான். ஆனால் பக்தி யோகத்தில் இதெல்லாம் சகஜம். அப்படி பக்தி யோகத்தில் இருக்கிறவனை ஞான யோகத்துக்கு எளிமையான வார்த்தைகளை தன்னுடைய வாக்சக்தினால், தன்னுடைய தபசக்தினால், தன்னுடைய யோக சக்தினால் குருவானவங்க நேராக உங்களுடைய ஆழ் மனதில் கொண்டு போய் பதிய வச்சுருவாங்க, இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதான் குருவனுடைய தனி சிறப்பு. குரு சிறப்பு அறியாமல் பிரம்மத்தினுடைய சிறப்பு அறிய முடியாது. ஒரு அந்யோன்யம் இருக்கணும். பகவான் பக்தன், குரு சிஷ்யன், கணவன் மனைவி மூணும் ஒரே ஒரு ராமானுஜர் வரலாறில் வருது. ராமானுஜர் தன்னுடைய மனைவிகிட்ட சொல்கிறார், இதை சரணாகதி கைங்கரியம் செய்யணும் நீனு சொல்கிறார். என்னை கணவனாக மட்டும் பார்க்காத, குருவாகவும் பாரு அப்படி சொல்கிறார். அந்த டெடிகேஷன்லாம் வந்து சாதாரணமாக இல்லறத்தானுக்கு இருக்காது. சொன்னால் அவன் கற்றுக்குவான். அவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தா இது சரின்னு பட்டுச்சுன்னா அவன் செய்வான். சொல்லி கொடுக்காமலே வரணும். சொல்லி கொடுத்தும் வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய ஜென்மா இருக்குது. அதெல்லாம் சும்மா எந்த குறுக்கு வழியிலாம் போக முடியாது. இங்கே யாராக இருந்தாலும் அங்கே புரோமதிக்கு வந்தே ஆகணும், ஞான யோகத்துக்கு வந்தே ஆகணும், குருக்கிட்ட வந்தே ஆகணும். இது வந்து ஆண்டவன் கட்டளை. நான் இப்படி போகிறேன், அப்படி போகிறேன், நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், அந்த குறுக்கு வேலையெல்லாம் இங்கே பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் அந்த ட்ராக்கில் தான் நீ எங்கே தான் வந்தாகணும், அந்த ஜங்ஷனுக்கு வந்தாகணும். ஜங்ஷன் வந்து தான் நீ என்ன ஆகணும், மேலே ஏற முடியும். அதனால் அங்கே டெடிகேஷன், உண்மை தன்மை, சேவா, கைங்கரியம், சரணாகதி எல்லாம் அத்தியாவசியம். நான் பண்ண மாட்டேன்னா உன்னை பண்ண விடாது. அதுக்கு தானே ரிஹர்சல் பண்ணுது. அதை பற்றி நான் நிறைய பேச விரும்பலை. போட்டோம் ஒரு பக்கம். இப்போ அந்த அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த ஜெகத்து ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற மாதிரி, எங்கும் பறந்து இருக்கிற மாதிரி, இந்த ஞான யோகத்தினுடைய ஒவ்வொரு வாக்கியங்கள்லேயும் அவர் பறந்து இருக்கார். அவர் அந்த ஞான யோகத்தினுடைய அந்த 1 கோடி புத்தகங்களை கடைஞ்சி தான், அமிர்தத்தை எடுத்து தான் குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அமிர்தத்தை பருக வைக்கிறார். அதனால் கற்றலினும் கேட்டல் நன்று நம்ம தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு திருக்குறள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எத்தனை செல்வம் ஐஸ்வர்யம் வச்சிருக்கு, அதுக்கு மேலே இருக்குது அந்த சிரவணத்துக்கு. சிரவணங்கிற வார்த்தை தான் அது. சிரவணங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய குறள் எழுதியிருக்காரு, மக்கள் புரியட்டோங்கிறதுக்கா. அதனால் அப்படி சொல்ல இப்போ உங்களுக்கு குரு கிடச்சி, நமக்கு குரு கிடச்சி உபதேசங்கள் ஆக ஆக அதை நீங்கள் 0ல் இருந்தீங்கன்னா அது நேராக பதிஞ்சிடும். நான் 1ல் இருக்கேன், 10ல் இருக்கேன், 20ல் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா
அது அலையும், அது பிரகாரம் சுற்ற ஆரம்பிச்சிடும். வந்த உபதேசம் உள்ளே போகாது. போக வேண்டியவங்களுக்கு போகும், போகக்கூடாதுன்னு யாருக்கு அந்த பக்குவம் இல்லையோ அது பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் பூர்ணமாக இதெல்லாம் இதில் ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட வைணவம் எதில் நிற்குதுன்னா கைங்கரியத்துலேயும் சரணாகதியிலே தான் நிற்குது. விஷ்ணு பக்தர்கள்லாம் சாதாரணவர்களா என்ன? ஒருத்தவங்களும் அறிவு ஜீவிகள், அறிவினுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க, பண்பாடுடையவர்கள், கலாச்சாரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், ட்ரெடிஷனே படித்ததாக இருக்கிறது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சரணாகதியும் கைங்கரியம்னு எடுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். இந்த அஷ்டாங்க யோகத்தில் அது ஒரு ட்ராக்கில் காமனாக இருக்குது. நம்ம எளிமையாகவும் எளிய வழியாகவும் குறைந்த நேரத்தில் நிறைந்த பலனை பெறுவதற்காகவும் முக்தியும் சித்தியும் பெறணுங்கிற இன்டென்ஷனோட இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரும். 24 மணி நேரம் இதை சிந்திக்கிறோம். அடியன் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் இதை கண்ணை திறந்தானா இதை தான் சிந்திக்கிறேன், கண்ணை மூடுற வரைக்கும் இதை தான் சிந்திச்சுட்டு இருக்கேன். இதை சிந்திக்கிறதும் இறைவனை சிந்திக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். எல்லா யோகமும் எனக்கு ஒன்று தான். மற்றவர்கள் ஞான யோகம் போனால் பக்தி யோகம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பக்தி யோகம்லாம் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுவாங்க. ராஜயோகங்கிற தியானத்தை அது ஜட சமாதிக்கு அழைச்சிட்டு போகணும், குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஒரு யோகம்னு சொன்னால், ஒரு ஞானம்னு சொன்னால் பக்தி கலந்த ஞானம்தான் உத்தமம், ஞானம் கலந்த பக்தி தான் உத்தமம். புரியுதா? இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் யோகம். அதனால் பக்தியும் ஞானமும் யோகமும் தான் உங்களுக்கு முக்தியும் சித்தியும் கொடுக்கக்கூடியது. இது எல்லா யோகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணினதுனால இதனுடைய சாரத்தை எடுத்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு யோகத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வர முடியாது. ஏன்னா 50 ஆண்டுகள் ஆகிடும் உங்களுக்கு அது புரியறதுக்கு. ஒரு யோகம் கரெக்டாக புரியணும்னா 50 ஆண்டுகள் ஆகும். இப்போ 53 54வது உபநிஷத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். உபநிஷத்து 54வது படிக்கட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், டே 1ல் சொன்ன மாதிரி 108வது படிக்கட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கும்போது பூரணமான அறிவு இருக்கும், பூரணமான பிரம்மத்தை பற்றிய அறிவு இருக்கும். அனுபவம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ இருக்குது? இப்போ 53% உங்களுக்கு ஞான யோகத்தை பேசியிருக்கோம், விசாரம் பண்ணியிருக்கோம், அறிவு வந்துடுச்சு, பிரம்மம்னா இப்படி தான் அப்படிங்கிற அறிவு வந்துடுச்சு. 53% அறிவை ஸ்டாண்டர்டாக என்னால் சொல்ல முடியும். அனுபவம் அந்த அளவுக்கு வந்திருக்கானா? வந்திருக்காது. வந்திருக்கா? பிரம்ம இது 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 நீங்கள் கேட்கும்போது உங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிசயமும் ஆச்சரியமும் இருக்குது. மெய்ப்பொருள் உண்மையை இவ்வளவு நாள் அறியாத இருந்த விஷயத்தை அறிகிறோம். அப்போ ஒரு அனுபவம் வந்திருக்கும். அறிவு வந்த அளவுக்கு அனுபவம் வந்திருக்காது, சரிபாதி தான் வந்திருக்கும். 53% பிரம்மத்தை பற்றி அறிவு இருக்குன்னா அனுபவம் 25% தான் இருக்கும், சரிபாதி. 50ல் சரிபாதி. அனுபவத்தி எத்தனை பர்சன்டேஜ் உனக்கு ஆயிருக்கும்னா அதில் சரிபாதி 12% தான் ஆயிருக்கும் அனுபூதி. அதாவது நல்லா உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு 12% தான். என்னுடைய கணிப்பு, என்னுடைய மார்க்கு. நீங்கள் இதை விட கூட இருக்கலாம், குறைத்து இருக்கலாம், தன்னை பெருசாகவும் நினச்சிக்கலாம். ஆனால் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்கிறான்? நம்ம சுவாமிக்கு நிறையா பண்ணியிருக்கோம், பூ வாங்கி கொடுத்துருக்கோம், மாலை வாங்கி கொடுத்துருக்கோம், தான தர்மம்லாம் பண்ணியிருக்கோம், அதனால் பக்தி யோகத்துலேயே அது மாதிரி நடக்காதுன்னு எப்போ சொல்ல தெரியுது? எப்போ வருது? அவன் பக்தியிலேருந்து மேலே வான்னு அவனுக்கு சொல்லும் போது குரு வந்தால் தான் அதெல்லாம் தெரியும். அதாவது என்ன தானே ஒரு ஐடியா பண்ணிக்கும். ஒரு லோடு செங்கல் ராஜகோபுரத்துக்கு வாங்கி கொடுத்தா என்ன நினைப்பான்? கோவிலில் கட்டுறது நானும் முக்கியமான காரணம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான் வாழ்நாள். அது மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. யார் அது சொன்னாலும் அவங்களே முடிவு எடுத்துக்கிறது. நாங்கள் பிறந்ததுலேருந்து இப்படி பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், அப்படி இதை பண்ணினியா, எதை பண்ணணும்னு இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களே, புத்தகம் படிச்சுட்டு இருக்க அனுபவமே வந்திருக்காது. இப்போ உங்களுக்காவது 25% அனுபவம் வந்திருக்கும்னு சொல்கிறேன். அனுபவமே அவங்களுக்கு வந்திருக்காது. எல்லாத்துலேயும் பிட்டாக என்ன அதை கனெக்ட் பண்ண தெரியாது. பல இடத்துல பல வார்த்தைகளை படிச்சிருப்பாங்க, பல புத்தகங்களை தேடி அலைஞ்சிருப்பாங்க.
இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களாம் இருக்கான். குரு எனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்னு இருக்கிறவங்களாம் சுற்றின்னு இருப்பான். அவனுக்கு தெரியுமா எல்லாத்தையும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு? இந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் குரு பண்ணுறாங்க. இப்போ அனுபூதி 12% தான் நீங்கள் மெய்யை உணர்ந்துருக்கீங்க. சொல்லி கொடுத்துருக்கிறது 53%, அனுபவம் 25%, அனுபூதி 12% தான். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னு கேட்டால், அங்கே தான் நம்மளுடைய விசாரம் வந்து அனுபவத்துக்கு போகணும். அப்படின்னு சொன்னால் தியானங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த அறிவு எந்த அளவுக்கு எத்தனை % அறிஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் தியானத்தில் உக்காரணும். அதுதான் ஆழத்துக்கு கொண்டு போகுது. தத்துவ விசார ரியலைசேஷன் ஏற்படுத்தணும். தத்துவ விசாரம்னா என்ன? இப்போ நான் 8 வார்த்தைகளும் சொல்கிறேன், நீங்கள் அந்த இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பார்க்கலாம். சாது முமுக்ஷு அவன் என்னவா இருக்கணும்? சாது முமுக்ஷு சிஷ்யன் என்னவா இருக்கணும்? டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சரணாகதி கைங்கரியம், குரு பிரம்மனிஷ்ட ஸ்ரோத்ரியம், அனுபூதி பெற்றவராக இருக்கணும். அனுபூதி அடைந்தவரை, இறைவனை தொட்டவராக இருக்கணும். இறைவனை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் எடுத்து டக்குன்னு சொல்லணும். இந்த ஞான யோகமாக இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், ராஜயோகமாக இருக்கட்டும், எந்த கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் வரணும். சும்மா கேஷுவலாக வரணும். அது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டையில். அது குருவை சந்தேகப்பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், உங்களுக்கு போக போக தெரியும். 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன? வைதிகம், தானம் தர்மம் விதிமுறைகள் அனுஷ்டானம். தானம் தர்மம் அனுஷ்டானம் தான் வைதிகம். 4வது தான் தத்துவ விசாரம். அது என்னது? அதுதான் வாசனாசயம், மனோநாசம், ரியலைசேஷன், என்லைட்மெண்ட்டு, தரிசனங்கிற வார்த்தையை கொடுக்கறது தத்துவ விசாரம். அதாவது வாசனாசயம், மனோநாசம், தரிசனம், இந்த 3 வார்த்தையை மறைச்சிங்க தத்துவ விசாரத்துக்கு. அடுத்தது என்ன? தியானம். தியானத்தில் என்ன வருது? ஏகாகிரகம், நிருத்தம், நிஷ்டை. இதெல்லாம் நீ செய்கிறையா? இதெல்லாம் நான் செய்யலைன்னா இனிமேல் செய்ய ஆரம்பிக்கணும். எதுக்கு ஒரு புது உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் செய்யாதுனா கூட இப்போ ஏன் அறிவு வந்துடுச்சு, அனுபவம் வரல, அனுபூதி இன்னும் பிலோ 12 இருக்குன்னா என்ன காரணம்? யாருமே தியானம் பண்ணுறதில்லை. தியானம்னா என்னது? தத்துவ விசாரத்தை நீங்கள் வீட்டில் மனனம் பண்ணணும். ஒரே கல்லில் 3 மாங்காய். தியானமும் பண்ணலாம், பிராணாயாமமும் பண்ணலாம், ஜபமும் பண்ணலாம், நிதித்தியாசனமும் பண்ணலாம். 4 ஒரு கல்லில் 4 மாங்காய். அதான் ஏகாந்தத்தினுடைய தனி சிறப்பு. அது என்ன நடக்குது? வாசனாசயம், மனோநாசம், தரிசனம் அப்படிங்கிற 3 மிக முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் தியானத்துக்கு அப்புறம் அமிர்த பிந்துன்னு சொல்லக்கூடிய சமாதி, அத்வைத்தம். சமாதி, அத்வைத்தம். அடுத்தது பிரம்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய பரோபகார்த்தம். பிரம்மஸ்வரூபத்துக்கு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனந்தம், பரோபகார்த்தம். பிரம்மஸ்வரூபத்தில் என்ன இருக்கு? பிரம்மஸ்வரூபம்னு போட்டிருக்கோமா இல்லையா? பிரம்மம்னு போட்டிருக்கோமா இல்லையா? அதில் ஆனந்தம், பரோபகார்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்குது சமாதி. அது என்னது? அத்வைதம். என்னது? சிவபோகம். சமாதியில் அத்வைதம், சிவபோகம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தியானம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத உங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த கிளாஸில் இங்கே நல்லா கேட்டுட்டு அப்படியே போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, அடுத்த நாள் வந்து கேட்டுட்டு அப்படியே போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதுலேயும் பிரேக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் என்லைட்மெண்ட்டை நீங்கள் தான் தள்ளி போடுறீங்க. உங்கள் தரிசனத்தை நீங்கள் தான் தள்ளி போடுறீங்க. ஏன்னா அது சிஷ்யன் செய்யக்கூடிய வேலை. இப்போ அனுபவம் 53 உபநிஷத்து கேட்டு அறிவு வந்திருக்கு. பிரம்மத்தை பற்றி 53% அறிவு எங்களால் வந்திருக்கா? பிரம்மத்தை பற்றி அறிவு வந்திருக்கா? பிரம்மம்னா என்னது? பிரம்மம்னா என்னன்னு சொல்லணும். பிரம்மம்னா சத்து, சித்தம், ஆனந்தம்.
அன்பு, அறிவு, ஆனந்தந்தான் பிரம்மம். இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி நான் சொல்கிறேன், சொல்ல மாட்டேன். சொல்கிறேன்னா எனக்குள்ளே சொல்லிக்கலாம், வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா வெளியில் கேட்குறவனுடைய பக்குவம் அந்த அளவுக்கு இருக்காது. வேதம் ஃபுல்லாக சொல்கிறது என்ன? உபநிஷத்து 108 சொல்கிறது என்ன? தத்துவமசின்னு தான் சொல்லுது. நீ பிரம்மமாக இருக்கிறாய், உன்னுடைய சக்தி சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிறத அறியாமல் இருக்கிறாய். அதோட தொடர்பு கொள்ளு. நீ கேட்கக்கூடிய ஆற்றல், அறிவு, பணம், புகழ், ஸ்டார் வாழ்க்கை, லெஜெண்டரி வாழ்க்கை உனக்கு கிடைக்குன்னு சொல்லுது. எனக்கு நேரமே இல்லை. நான் முக்கியமாக நான் என்ன பண்ணுறேன், மாவை அரைக்கிறேன். இதனால் சொல்கிறோமா இல்லையா? அரைச்ச மாவே அரைக்கிறோமா இல்லையா? பிரேக் இல்லாமல் பார்த்துக்கணும். தீர்க்ககாலின் நிரந்தரியான 6 தத்துவம் அதை ஃபாலோ பண்ணலைன்னா யோகிதை கிடையாதுன்னு அர்த்தம். 6 தத்துவம் சிஷ்யனுக்கு 6 டிசிப்ளின் கொடுத்துருக்கு. அதை ஃபாலோ பண்ணால் தான் நீ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலன்னா டிசிப்ளின் ஆக முடியாது. டிசிப்ளின் ஆக முடியாமல் நீ எப்படி முக்தி பெறுவ? ஓசியில் வாங்கிட்டு போகலாம் பார்க்குறீங்களா? ஓசியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். குறுக்கு வழியில் நான் இந்த ஊரில் ரொம்ப நாளாக இருக்கேன், கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கேன் அப்படி சொல்லி எதாவது வாங்கிட்டு போனால் அப்படிலாம் முடியாது. அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த ஞானயோகம் கேட்டு அதை நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஏகாந்தத்தில் அனுபவத்துக்கு கொண்டு வந்து அனுபவம் தொடர்ந்தால் அனுபூதி சித்தியாகும். அனுபூதி தான் உனக்கு சங்கல்பத்தில் காரியத்தை சித்தி பண்ணும். படியன் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? வேலை செய்கிறேன்னா, கடினமாக உழைக்கிறேன்னா, உடம்பாலேயோ மனசாலேயோ கடினமாக உழைக்கிறானா, புத்தியால் உழைக்கிறேனானா இல்லை, வெறும் சங்கல்பந்தான். இறைவா இதை நடத்தி கொடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதெல்லாம் தானாக நடக்குதா இல்லையா? மிராக்கிள் தானே, மிராக்கிளா இல்லையா? சாக்கடையாக கடந்துச்சு. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் சாக்கடையாக கடந்துச்சு. யாரும் கை வைக்கிறதுக்கு யோசித்தாங்க. முருகப்பெருமான் நமக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அடியார்களுக்கு தான். சரி வாங்க அதை சரி பண்ணுவோம். இந்த கந்த சஷ்டிக்குள்ளே அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணி ஒரு ரூட்டை போட்டுடலான்னு ரூட்டு மேப்பு போட்டு ஒரு லைனை கொடுத்து கனெக்ஷன் கொடுத்து ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த டேங்க்குக்கு க்ளீன் பண்ணி அதுக்கு மூடி போட்டு, இதெல்லாம் யாரும் சாமானியம் செய்ய தோணுமா? முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல தோணுமா? அந்த போய் பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாக்கடை க்ளீன் பண்ண சொன்னேன் தெரியுமா? கையை விட்டே எடுத்தேன். பெரியவர் நான் எடுக்கிறத பார்த்து அவர் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் என்ன அது கோவில் மண், அது கோவில் மண் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இலை தலை வில்வ இலை அந்த மலையில் கரைச்சிட்டு வந்த மண் ஒன்று சிறப்பு மிக்கது. ஆனால் கண்ணங்கரேன்னு கருப்பு ஒரே நாத்தம். ஏன் அப்படி தோணுமா? சொல்லுங்கள். ஏதாவது யாரும் பார்க்குறாங்க, 10 பேர் பார்க்குறாங்க, அதுக்காக நம்ம செய்கிறோமா? யாருமே இல்லை. 3 மணிக்கு யாருமே இல்லை. பனியனை கழட்டணும், சட்டையை கழட்டணும், பனியனோட நான் இறங்குறத சும்மா மண்வெட்டி எடுத்துன்னு வாங்கன்னு தான் சொன்னேன். அவர் எடுத்துகிட்டு வந்தவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் என்கிட்ட. அவரே எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் மேனேஜர்கிட்ட சொல்லி அவருக்கு 100-200 கொடுங்க, பெரிய மனுஷன், வயசானவர். எப்படி தோணும் அது? அதான் முருகன். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்கிறான், அது நடக்குது. இப்போ போய் பாருங்கள், அதில் செடி வச்சு 25-30 செடி வச்சு அப்படியே பூத்து கொழுங்குது. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. இருக்கா இல்லையா? எவ்வளோ மகிழ்ச்சி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கமா இல்லையா? சொன்னது ஒருத்தங்கிட்ட. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், குரூப்பில் போட்டான். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு போடுறான். ஒரு கழுதையும் வர மாட்டேங்குது. சில கழுதைகள் வருது. இன்றைக்கி அவன் சிரித்தது ஒரு பூ சிரித்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு அப்படி. அவன் சிரிப்பை ஒரு நேச்சுரல் சிரிப்பு, முருகன் சிரிப்பு. நான் அவனை திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க எல்லாரும். அவங்களுக்குள்ள உள்ளார்ந்த அன்பு இருக்குது, பிரிக்க முடியாத அன்பு இருக்குது, உறவு அது. எல்லாருமே சிஷ்யனுங்கிற இந்த லிஸ்ட்டில் வந்த எல்லாருக்குமே அந்த அன்பும் உரிமையும் எல்லாமே இருக்குது. வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம் எமோஷனல் ஆகிடுவேன், கிளாஸ் எடுக்க முடியாது. இந்த அறிவு அனுபவமாகணும், அனுபவம் அனுபூதியும் ஆகணும். புரியுதா? அறிவுங்கிறது நாலேஜு, அனுபவங்கிறது ஞானம், அனுபூதிங்கிறது விஞ்ஞானம். புரியுதா? வார்த்தைகளை
வேதம் தொகுத்து வைத்திருக்கு. எல்லாம் சத்தியம். அதனால் ரொம்ப எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, முதல்ல இந்த ஜென்மா ஃபுல்லாக சிரவணம் பண்ணுங்க. அப்புறமா பொழைச்சி கிடந்த அடுத்த ஜென்மாவில் நிதித்தியாசனம் சிரவணம் மனம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஜென்மாவில் பொழைச்சி கிடந்தா அனுபூதி பண்ணுங்க. என்ன இந்த ட்ராக்கில் போனால் இதான்ப்பா நடக்கும். இப்போ நீங்கள் போகிற ட்ராக்கில் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ஜென்மா இருக்குது. பரவாயில்லையா? சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லாத வேதாந்தம் அந்த ராமானுஜர் காலத்திலேயே வேதாந்தம் வைதிகம் வைதிகம் அந்த காலத்தில் 75% 90% ஃபாலோ பண்ணுற அந்த காலத்திலேயே வேதாந்தம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. எங்கெங்கேயோ போயிருக்காங்க. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிருக்காங்க. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் கடந்து வரீங்க? ஏன் அதனுடைய விசேஷம் புரியலை? புரியிறப்ப அதனால் நம்ம நிறுத்துகிறோமா? யாரோ கேட்குறான், எந்த நாடுலே கேட்குறான். சிஷ்யன் சின்சியரான சிஷ்யன் இருப்பானா இருக்க மாட்டானா? வருவான், ஒரு நாளைக்கு கிளம்பி வருவான். முருகனை பார்க்கட்டும், என்ன பார்க்க வேண்டாம், முருகனை பார்க்கட்டும். இந்த பேசுகிற பேச்சு உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொண்டு வந்தால் முருகனுக்கு ஒரு 1000 ரூபா குருதட்சணையாக கொடுத்துரு, உண்டியலில் போட்டு விட்டுருணும். அவ்வளோதான் அடியனுடைய பிரார்த்தனை. ஆனால் கண்டிப்பாக இந்த ஜென்மாவில் ஒரு நாளாவது அவரை நீங்கள் வந்து பார்க்கணும். முருகன் தான் நமக்கு எல்லாருக்குமே குரு. அவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். ஒரு குரு பூர்ணிமாவில் கூடுங்க. இது மாதிரி அது என்னது, கும்பமேளா மாதிரி ஒரே சிஷ்யர்கள் கூட்டமாக இருக்கட்டும். முருகனும் சிஷ்யர்களும் ஊரெல்லாம் அன்றைக்கி குரு பூர்ணிமா அன்றைக்கே குரோம்பட்டு நிறைஞ்சு இருக்கட்டும் சிஷ்யர்களாக. நடக்க தான் போகுது. அதுக்கு தான் கிரிவலம் ஆரம்பிச்சிருக்காரு, தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அதனால் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அனுபவம்னா என்ன, அறிவுனா என்ன, அனுபவம்னா என்ன, அனுபூத்தினா என்ன. நாலேஜு, விஸ்டம், அப்புறம் பிரம்மஸ்வரூபம். 3வது வார்த்தை பிரம்மஸ்வரூபம் தான் அனுபூதி. நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் தான் ரியலைசேஷன். இப்போ உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், பொய்யை ஒத்துக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் பொய்யை ஒத்துக்கிட்டுறீங்க, உண்மையை ஒத்துக்கிறதுக்கு சிந்திக்க மாட்டீங்க, உள்ளே போக மாட்டீங்க. நேற்று ஒரு கனவு சொன்னேன். அந்த கனவு மறுபடியும் சொல்கிறேன். இப்போ கனவும் நனவும் பொய்ன்னு வேதம் சொல்லுது. எப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்பீங்க, கனவுல இருக்கிறது பொய்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன், கண்ணை விழிச்சிட்டேன்னா அது இல்லாமல் போயிடும், அது பொய். நான் நனவில் இருக்கும்போது இந்த பொருள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. அதானே உங்களுடைய கருத்து. உங்கள் கனவில் உங்கள் பையன் ஒரு கனவு உங்கள் கனவில் உங்கள் பையன் இருக்கான், அவன் ஒரு கனவு கண்டதாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறான். அம்மா நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு இன்டர்வியூக்கு போனேன், 25 lakhs சேலரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்ப நீ வந்து என்னை எழுப்பிவிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அந்த இன்டர்வியூவும் பொய். அவன் கனவுல தான் பார்த்துருக்கான். அவனுக்கு விழிச்சது என்னது, அவங்க அம்மா கிட்ட அவன் என்னை எழுப்பிட்டியம்மான்னு சொல்கிறான். அப்போ அது ரெண்டுமே பொய் தானே இவங்களுக்கு. இப்போ இவங்க யார் கனவு காண்றாங்களோ அந்த கனவுக்குள்ளே நடக்கிற உள்ளே வெளியே, அதாவது சொப்பனம் ஜாகிரதம் அப்படிங்கிற எது ரெண்டும் பொய்யாது. அதே மாதிரி தான் இறைவன் கனவு காணக்கூடிய கனவில் நாம் கனவையும் நனவும் இருக்கும். நம்ம சப்பனமாகவும் நனவாகவும் இருக்கிறோம். புரியுதா? கனவில் கனவு பார்க்குற மாதிரி இறைவனுடைய கனவில் நாம் ஒரு கனவு காண்றோம். இது புரியுதா இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் நிறைய புரியும். இதோட நிறுத்தாது. இது 2 விஷயம் நீங்கள் மித்தியாங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறது. ஒன்று ஆதி இருக்கா அந்தம் இருக்கா. ஆதி அந்தம் இருந்தால் அது மித்தியா. நீ எதையெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் மித்தியா. புரியுதா? எதெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் மித்தியா. எதுக்கு ஆதி இருக்குது இல்லை அந்தம் இருக்குது, ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதுவும் மித்தியா. புரியுதா சொல்கிறது? இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போது நாம் 54வது உபநிஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உபநிஷத்தை முடிஞ்சால் என்னுடைய அக்கௌண்ட்டில் 1000 crores சுவாமி கிரெடிட் பண்ணுறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கொடுத்த வேலையை செய்கிறோம் இல்லையா, வந்த வேலையை செய்கிறோம். சுவாமி வேலை இது. அடியன் வேலையில் எந்த உள்நோக்கமும் இல்லை. என் அடியனுடைய எந்த காரியத்துலையும் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்கலாம் தோற்று போயிருக்காங்க.
ஏன்னா உள்நோக்கம் இருந்து எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது தோற்றுருப்போம், எப்பயோ தோற்று போயிருப்போம். உள்நோக்கமும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது, எஞ்சி இருப்பது ஆனந்தம். அந்த ஆனந்தம்தான் முருகன். இப்போ பிரம்மஸ்வரூபம்னா என்னது? ஆனந்தமும் ஆனந்தமும் பரோபகார்த்தம் தான் பிரம்மஸ்வரூபம். ஆனந்தத்துக்குள்ளே அமைதி இருக்குது. இது புரியுதா? முதல்ல இந்த ரூட் மேப்பை தெரிஞ்சுங்க. சிஷ்யனா யார், குருனா யார், தியானம்னா என்ன, விசாரம்னா என்ன, சமாதினா என்ன, இறைவன்னா என்ன. இறைவன்னா சத்து சித்த ஆனந்தம். அன்பு அறிவு ஆனந்தம் தான் இறைவன். யார் அது? அது உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குன்னா அப்போ நீ இறைவன் தான். யாருக்கு என்ன நஷ்டம்? நான் அன்பாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னா யாருக்கு என்ன நஷ்டம்? ஆனால் நீ எப்படி இருக்க? துக்கமாக இருக்கிறேன், துயரமாக இருக்கிறேன், குழப்பத்திலேயே இருக்கேன், இருட்டிலேயே இருக்கேன். அது என்ன அர்த்தம்? நீனே எல்லா முடிவும் எடுத்துக்கிற. உனக்கு எல்லாம் தெரியுமா? 15 வயசாகிடுச்சுன்னா எல்லாம் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? குழந்தை பிறந்துட்டா எல்லாம் தெரிஞ்சிருமா? நீ தாத்தா பாட்டி ஆனாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் உனக்கு தெரியல. 5% கூட உனக்கு அறிவே இல்லை, மெய்ய அறிவே இல்லை. நீ ஏன் குழந்த மாதிரி இருக்க? உனக்கு ஒரு குழந்தை நடக்குதா இல்லையா லைஃப்பில்? அதான் யோசனை பண்ணி பாருங்கள். அத்தனை தடைகளை தாண்டி முருகப்பெருமான் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல், எந்த பர்டனும் கொடுக்காம, எந்த வேலையும் வாங்காமல் உங்களுக்கு எளிமையாக அடுத்த படிக்கு ப்ரொமோட் பண்ணுறாரு இன்றைக்கி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. 54வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறார். நம்ம அவர் பின்னாடி போகிறோம். இந்த உபநிஷத்தினுடைய பேர் யோக தத்துவ உபநிஷத்து. இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணிக்கிட்டே வந்தார். ஞானம் இல்லாத யோகம், ஞானம் இல்லாத பக்தி, பக்தி இல்லாத ஞானம், பக்தி இல்லாத யோகம், யோகம் இல்லாத ஞானம், யோகம் இல்லாத பக்தி வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய லோகோவில் ஸ்ரீ குமரன் வேதம் பூரண பிரம்மஞான சுடர்னு போட்டிருக்கோம்ல. ஞானங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்ல, ஈசன்பால் அன்பே பக்தி. ஈசனை பற்றிய அறிவே ஞானம். ஈசன்பால் அன்பே பக்தி, ஈசனை பற்றிய அறிவே ஞானம். இந்த அறிவையும் அன்பையும் சேர்க்கறது தான் யோகம். நான் யோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கான உனக்கு கிடைக்க வேண்டிய வரம் பலன் கிடைக்காது. நான் பக்தி கொள்ள மாட்டேன்னா அதுக்கான பலன் வரம் கிடைக்காது. வெறும் ஞானத்தை மட்டுமே வச்சுட்டு இருப்பேன்னு சொன்னால் அவங்க ஒரு சத்குருவாகவே இருக்க முடியாது. ஒரு சத்குருனா மூணுத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கடந்து வந்தவங்களாக இருக்கணும். அதனால் அவங்க எதையும் விட மாட்டாங்க. புரியுதா? மூணுத்தையும் கடந்து வந்தால் தான் அது மூணு முக்கியங்கிறது தெரியுது. நீ ஒன்றுக்குள்ளேயே போயிட்டு நீ வர முடியாது. ஒன்றுக்குள்ளே போனால் 50 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டேனே. ஒரு ஞான யோகத்தை பூர்ணமாக தெரிஞ்சுக்கணும்னா, ஏங்க 7 வயசில் சன்னியாசம் ஆகி 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து முழு நேரமாக 24 மணி நேரமும் ஒரு ஆசிரமத்தில் தங்கி தான் வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணி, சாக்ரிஃபைஸ்னு இல்லை, அவங்களுக்கு இயல்பாக வரும். நம்மளை மாதிரி டிவி பார்க்காதன்னா ஐயோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டோம், பெரிய டிவியை விட்டுட்டு வந்துட்டோமே, ஐயோயோ இப்போ வந்து கிரிக்கெட்டு போயிட்டுருக்கே அப்படின்லாம் நீங்கள் சீரியல் போயிட்டுருக்கே. இந்த வர நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் புது உபநிஷத்தை ஆரம்பிப்பான். கரெக்டாக புது உபநிஷத்து ஞாயிற்றுக்கிழமை. அது நம்ம என்ன பண்ணுறது? நம்ம பிளான்லாம் கிடையாது. நம்ம வரிசெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டே வரோம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அவங்க பல ஜென்மாவுடைய முயற்சியில் தான் சன்னியாசமே எடுக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்து எடுக்கிறாங்க? 7 வயசுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமலே வருவாங்க. அவர் குறிப்பிட்ட ஒரு 12 வயசு 15 வயசுக்குள்ளே முடிவு எடுத்துருவாங்க. நம்ம கிரகஸ்தம் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கிரகஸ்தம்னா என்ன? கிரகஸ்தம்னா மன உளைச்சல், துக்கம், துயரம், குழப்பம், பதட்டம், அழுகாட்சியாக வருது, மூச்சு முட்டுது, துக்கம் தொண்டையை அடைக்குது. என்னென்ன பழமொழி வச்சுருக்கேன்? துக்கம் தொண்டை. நான் சொல்ல வந்த
என்னம்மா நடந்துன்னு சொல்ல அம்மா வந்து அதான் கிளப்பி விடும். இந்த அம்மா தான் வில்லாதி வில்லை. நிறைய டைவர்ஸுக்கு காரணம் மாப்பிள்ளையோட அம்மா, பொண்ணுடைய அம்மா. ராமானுஜ வரலாறுல இதெல்லாம் காமிக்கிறான். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா ராமானுஜ வரலாறுல இதெல்லாம் காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையை கைக்குள்ளே வச்சுக்கணும், கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், கடிவாளம் போட்டுடணும், உன்னையே சிந்திக்கிற மாதிரி பண்ணிடணும். அவர் அப்படி இல்லை. அவர் கல்யாணமே வேண்டான்னாரு அப்போவே. இந்த அம்மா இருக்காங்களே சும்மாவே இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்காது தான் அம்மா. புரியுதுல்ல? ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு அங்கே ஓடும் இங்கே ஓடும். பிள்ளைக்கு நல்லது பொண்ணு தான், பொண்ணுக்கு நல்லது பொண்ணு தான். என்ன அதோட நிறுத்துமானா அதோட நிறுத்தாது, கடைசி காலம் வரைக்கும் அது வச்சு செய்யும். அதனால தான் பொண்ணு மருமக வந்தோடனே முதல்ல யாரை கட் பண்ணி விடணும். முதல்ல 3 லிஸ்ட்டு. முதல் லிஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்றோம். 2வது லிஸ்ட்டு இந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிற வேலையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க, குறைச்சிக்கிங்க, அவனுக்கு கட் பண்ணி விட்றோம். 3வது லிஸ்ட்டு டேஸ் அவங்கள கட் பண்ணி விட்றோம். உங்களுக்கே சரி நான் சொன்னேன்னா நீங்களே சொல்கிறீங்க. கட் பண்ணி விட்டால் தான் அது நிம்மதியாக இருக்கும், இருக்க முடியும். புரியுதுல்ல? உடனே சாவியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடுவா. அவங்க அம்மா என்னென்ன சாவி வச்சுருக்கா, எதுக்கு வச்சுருக்கா அதெல்லாம்? இவ்வளோ சாவி போகிற ஆவி போகிற வயசில் சாவியை பிடிச்சிக்கிட்டு ஏன் தொங்குறா? எல்லாத்தையும் எடுத்துடுவா. இல்லைன்னா இன்னொன்று போட்டுக்கிட்டு டூப்ளிகேட்டு, பிரச்சனையே கிடையாது. அதுவும் திறந்துக்கிட்டு நானும் திறந்துக்கிட்டேன். எல்லாம் பார்க்க பிரிவினை. இங்கே ஒரு பீரோவா, இன்னொரு பீரோவா, அங்கே இல்லை அந்த பீரோவை எடு. இந்த ரூமை அந்த ரூமோட நிறுத்திக்க சொல்லு. வேறு எந்த ரூம் வெளியெலாம் வரக்கூடாது. கண்ட நேரத்தில் வந்து குறுக்க வரக்கூடாது. சீரியல் இதெல்லாம் அன்றாடம் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா. சரி, ஒரு காமெடியாக எடுத்துங்க. என்னவோ சொல்ல வந்தேன் சம்சாரின்னா சம்சாரத்துக்குள்ளே அந்த வயசுலேயே அவன் 7 வயசுலேயே அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பிராரப்தம் என்ன பண்ணும், தானாக கொண்டு போய் குருவிட்ட விட்டுரும், ஆசிரமத்துக்கு போயிடுவான். வீட்டில் இருந்தாலும் இருக்க மாட்டான், ஓடி போடுவான். அவன் நீங்களாக கொண்டு போய் சேர்க்குறது உத்தமம். இல்லைன்னா அவனே ஓடி போயிடுவான், இமயமலைக்கே போயிடுவான். நேராக ரிஷிகேஷ்னால் புலன்களை வென்றவர்னு அர்த்தம். இப்போது 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் அதே பாரம்பரியத்தில் அதே சர்க்கிளில் இருந்தவங்களே 50 ஞான யோகம் தானே. எதுக்காக சன்னியாசம் எடுக்கிறாங்க? எல்லாத்தையும் துறக்கிறது முக்கியம் இல்லை. அங்கே இந்த வேதங்களை அத்தியனம் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை உபநிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதையை முதல்ல பூரணமாக அறியணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாரையும் பார்க்காம, யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் சிரவணம், மத்தியானம் மனனம், சாயந்தரம் நிதித்தியாசனம்னு என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணியே என்ன பண்ண முடியல, சித்தி அடைய முடியல. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அப்போது அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அறிவு இருந்தால் நம்ம என்ன செய்யணும். இல்லறத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 hours போதும். சிரவணம் 1 hour கேட்டுருங்க. 3 hours நீங்கள் எதுக்காவது ஒன்று அலாட் பண்ணுங்கள். 4 hours போதும். பிஸ்னஸ் பீப்புளெலாம் தாராளமாக 5 hours எடுத்துக்கலாம். உத்தியோகம் போகிறவங்க 4 to 5 hours எடுத்து தான் ஆகணும். அது எந்த டைம் இல்லை, டைம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு சொல்லாத. அது உன் தலையெழுத்து ஆச்சா. இது செஞ்சால் இது செய்யலைன்னா அது கிடையாது. இன்னும் நான் பார்த்து எனக்கு போட்டு கொடுங்க அம்மா தாயே அப்படிலாம் அங்கே கேட்டாலும் காதில் வாங்க மாட்டார் சுவாமி. உனக்கு வேறு ஏதாவது போட்டுருவார் கையில். தேவையா இது? அதனால் இந்த ஞான யோகத்தினுடைய சாரத்தை கேட்டாலும் அதை மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், ஏகாந்தமாக உக்காந்துக்கணும். தியானமே அது 4 விஷயமும் ஒன்றா சேரும். தியானமும் நிதித்தியாசனமும் மனனமும் விசாரமும் அங்கேயே திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ தான் அனுபூதி ஆகும்.
இல்லைன்னா எல்லாம் தெரியும்பீங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி இது எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. மற்றவர்கள் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரியும்னு தான் சொல்ல முடியுமே தவிர நான் அந்த நிலையை தொட்டுட்டேன்னு உங்களால் சொல்ல முடியாது. அனுபவமே வராது. முதல்ல அனுபவம் தாண்டி தானே அனுபவத்துக்கு போனோம். வெறும் நாலேஜ்லேயே நிற்பீங்க, விஸ்டம் ஆகாது. விஸ்டம் ஆகிறது என்னவாகணும்? ஃபைட் ஆகணும், செயல்பாட்டுக்கு வரணும், நடைமுறைக்கு வரணும். நீங்கள் சங்கல்பம் பண்ண, இப்போ நான் அடியான் சங்கல்பம் பண்ணால் நடக்குதுன்னா நீங்கள் சொல்லணும், நான் சங்கல்பம் பண்ணதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். என்றைக்கு சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயந்தான். நடக்காத விஷயம் எதுவும் வேதம் சொல்லலை. குருவும் ஏதோ நடக்காத விஷயம், குதிரை கொம்பு முயல் கொம்புலாம் இப்போ பார்த்தோமே, ஒரு 100 மந்திரம் கிட்டத்தட்ட பார்த்துருப்போம். குறைஞ்சது ஒரு 50லேருந்து 75 மந்திரங்கள் பார்த்துருப்போம். முடியாததெல்லாம் அது சொல்லலை. முடியாதெல்லாம் பொய்யன்னு சொல்லிது பாருங்கள் எடுத்து. இது ப்ராக்டிக்கலாக நடக்கும். இல்லறத்தானு கூட நடக்கும். சொல்கிற சிஸ்டத்தை போட்டுக்கணும். 8 மணி நேரம் தூங்குறியா? தூக்கம் குறைஞ்சா கவலைப்படாது, அதே சிரவணம் பண்ணு. இதே ஆடியோ எத்தனை ஆடியோ இருக்குது. எனக்கெல்லாம் இப்படி யாரும் சொல்லலை. சொன்னால் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது செஞ்சால் நீ விளங்குவேன்னா விளங்குறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணணும். ஒரு ப்ரொஃபஸர் இவ்வளோ புக்கு கொண்டாந்து கொடுத்துறேன், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கமா லீவில், காலேஜ் திறந்தா உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நெட் எக்ஸாமினேஷனுக்கு, நேஷ்னல் எஜுகேஷ்னல் டெஸ்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், அது ஒன்று பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உன் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பென்ட்ரைவில் இதை தோண்டி அதை தோண்டி, லேப்டாப் எதுக்கு வாங்கி கொடுத்தோம்னா எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் மத்தியானம் சாயந்தரம். ஏன்னா போர் அடிக்குதான். எவ்வளோ நாள் நான் வேண்டான்னு சொல்லலை, என்டர்டெயின் பண்ணு வச்சுக்கோ. லீவு நாளில் ஒரு 3-4 ஹவர்ஸ் வச்சுக்கோ, 5 ஹவர்ஸ் கூட வச்சுக்கோ. ஆனால் குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்கள் படிக்கிற மாணவ பருவத்தில் லீவு கிடைச்சா வீணடிக்கக்கூடாது. ஒரு 3 ஹவர்ஸ் உன்னுடைய சப்ஜெக்டில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் ஒரு 5-6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கூட நீ அந்த ஃபுல் டேவே நீ வேஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. 21 மணி துளிகள் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நீ வேஸ்ட் பண்ணாலும் ஏன்லாம் நான்லாம் லீவில் எல்லாம் குறைஞ்சதே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஏதாவது படிச்சிருவேன். என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. பெரிய அதிசயம் அது. நான் புக்கை விட்டு என்னை பிரித்தா ஒரு சுவாசமே நின்று போயிடும். அதே மாதிரி முருகனை விட்டு நம்மளை பிரித்தா, குமரகுண்டத்தை விட்டு நம்மளை பிரித்தா உயிர் போயிடும். எப்படியோ ஒரு ஆட்டிடியூடு வந்துடுச்சு. எல்லாம் தானாக நடந்துச்சு. நான் எதுக்கும் முயற்சி பண்ணவே இல்லை, தானாக நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சிரவணம் பண்ணுறீங்க, மனனம் பண்ணுறீங்க, நிதித்தியாசனம் பண்ணுறீங்கன்னா என்றைக்கு குரு வந்தாங்களோ அன்னையிலேருந்து இறுதி காலம் வரைக்கும் இந்த பக்தி முக்தி சித்தின்னு சொல்லப்படுறேன். அதில் ஒரு நல்ல சிஷ்யனாக பேரிடு. முதல்ல நல்ல சிஷ்யனாக பேரிடு. குரு மனசில் இடம் பிடிங்க, அதுவே உங்களுக்கு முக்தி கொடுத்துரும். எதுக்குமே நாங்கள் யோகிதை இல்லைன்னா அப்போ எதுக்கு தான் நீ யோகிதை? ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணம், இதுக்கு தான் யோகிதையா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஜென்மாவில் சிரவணம் பண்ணு, அடுத்த ஜென்மாவில் மனனம் பண்ணு, அடுத்த ஜென்மாவில் நிதித்தியாசனம் பண்ணு, அடுத்த ஜென்மாவில் தியானம் பண்ணு, அடுத்த நாளில் அடுத்த ஜென்மாவில் தான தர்மம் பண்ணு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. உங்கள் ஐடியாலாம் விட்டுருங்க. இது அடியான்னு சொல்கிறதெல்லாம் வெர்டிக்ட், ப்ரோவன், நிரூபிக்கப்பட்டது, ரிஷிகள் சொல்லக்கூடியது. அடியன் வார்த்தை ஒரு வார்த்தை கூட சொந்த வார்த்தை இல்லை. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரசமாக கொடுக்குறேன், அதை ஒரு சாரமாக கொடுக்குறேன். அடியன் பேச்சில் எதுவுமே கற்பனை இருக்காது. காமெடிக்கு தான் கற்பனை கலப்புமே தவிர, காமெடி பண்ணுறதுக்காக தான் கற்பனை கலப்புமே தவிர சத்தியத்தில் கற்பனை கலராது, சேராது, அது சேர்க்காது. சத்தியம் யாரோடையும் சேராது, அது தெரிஞ்சுங்க முதல்ல. அதனால் இன்றைக்கி 54வது உபநிஷத்தில் சுவாமி தமிழ் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் எந்த மொழிகள்லையும் 54 உபநிஷத்து கிடையாது. தமிழில் அதை நம்ம பண்ணுறோம். முருகப்பெருமான் பண்ணுறார், உங்களை வச்சு பண்ணுறார், உங்களுக்காக பண்ணுறார். இதை கேட்கக்கூடிய முருக பக்தர்கள் தான் முருகன் படத்தை பார்த்து தானே உள்ளே வந்திருக்கான். முருகன் படத்தை பார்த்து முருகனை பிடிச்சி தானே உள்ளே வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் நான் கேட்டு என்னுடைய ஆடியோ 100 ஆடியோ கேட்டால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும். அப்புறமா உச்சத்துக்கு வர தான் ஒரு ஆடியோ கேட்டாலே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணும். பக்குவப்படாமல் அதே விஷயத்தை தான் அங்கேயும் பேசுகிறேன், அதே விஷயத்தான் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ புரியாததெல்லாம் இப்போ வேகமாக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு சமீப காலமாக. ஆயிருக்கா இல்லையா? சரி, அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஞானமும் பக்தியும் யோகமும் பூர்த்தியானால் தான் முக்தி கிடைக்கும், சித்தி கிடைக்கும். அதனால் ஒன்றில் நிற்கிறேன்னா ஒன்றில் நின்று ஒன்றை பிரதானமாக வச்சுக்கிட்டு சைடில் இருக்க ஆன்சிலரின்னு அதுக்கு வச்சுருக்கான். ஃபிசிக்ஸ் நீ மேஜர் எடுத்து படித்தா கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் என்ன பண்ணுறான் சைடில் வச்சுருக்கானா இல்லையா? எதுக்கு? சப்போர்ட்டிவ். அது மாதிரி ஞானத்தை பிரதானமாக வச்சா கூட யோகமும் பக்தியும் கூடவே பயணிக்கணும். ஒன்றுக்கும் என்ன இருக்கு? ஒன்றுக்கும் விளைவு இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஒன்று அதோட கனெக்ட் பண்ணி விடுது. அப்படி இந்த யோக தத்துவ உபநிஷத்து இது நாள் வரைக்கும் ஞானத்தை கற்பித்து கொடுத்த இறைவன் முருகப்பெருமான் இப்போ யோகத்துக்கு இறங்குறார். யோகங்கிறது தியானம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்தியையும் ஞானத்தையும் சேர்க்க போகுது. அங்கே எண்டில் இருக்கிறது என்ன? அன்பும் ஆனந்தமும் அமைதியும் தானே, அதுதான் பக்தி. இதுக்கு போகிற வழிகாட்டுறது யார்? ஞானம். அதுக்கு பயணிக்கக்கூடிய வாகனம் என்னது? அதுதான் யோகம். புரியுதா இல்லையா? யோகம் எதுக்கு தியானம் பண்ணினா உன்னை பயணிக்கும், அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம சாமிகிட்ட நெருங்கிட்டோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஞானம் எதுக்குன்னா, ஞானம் இல்லாமல் நீ இந்த ராக்கெட்டில் ஏற முடியாது. ஞானம்தான் அங்கே போகணும்னு சொன்னது, ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தது, லாஜிக் சொல்லி கொடுத்தது. பக்தி என்னது? அதுதான் உனக்கு முக்தி கொடுக்க போகுது. பக்தி இல்லாமல் முக்தி கிடைக்காதுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பக்தி இல்லாமல் முக்தி கிடையாது. பக்தி இல்லாமல், ஞானம் இல்லாமல், யோகம் இல்லாமல் முக்தி கிடையாது. நான் ஒன்றை அவாய்ட் பண்ணுறேன்னா சொல்லக்கூடாது. அது ஒன்று அவாய்ட் பண்ணிவிடும். அங்கேயே நிற்ப. எந்த கேட்டை நிற்ப? நீனே லாக் பண்ணுற. திறக்கிறதும் லாக் பண்ணுறதும் நீ தான். இப்போ பக்தி ஆதாரம் உனக்கு, அதில் தான் இப்போ ஞானம் வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் முருகனை தேடி வந்தவங்க தான், முக்தியை தேடி வரலை. நீங்கள் முருகனை தேடி பக்தியில் வந்தீங்க, அவர் உங்களுக்கு முக்தியும் சித்தியும் கொடுக்க போகிறார். ஏதோ பேச்சுவாக்கில் பேசுகிற வார்த்தைகள் இல்லை, எல்லாம் அர்த்தம் உள்ளது. அதனால் இந்த உபநிஷத்து நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். இதில் 54வது படிக்கட்டில் கால் எடுத்து வச்சு நீங்கள் பூர்த்தி பண்ணினீங்கன்னா இறைவனை பற்றிய அறிவு 54% வந்துடும். 60 உபநிஷத்து பூர்த்தி பண்ணோம்னா அனுபவம் எத்தனை % வரும்? 30% வரும். அனுபவத்தி எத்தனை % வரும்? 15% வரும். பூரணமாக கேட்டால் பிரேக் வச்சு இந்த 6 தத்துவத்தை நான் செய்ய மாட்டேன், இடையில சந்தர்ப்பத்தில் வந்து போகிறேன்னா அதுதான் நீனே நிர்ணயிக்கிற முடிவுகள். அதுக்கு மேலே அது பேச்சை ஒன்றும் இல்லை. அதனால் இது கிருஷ்ண யஜுர்வேதம் 54வது உபநிஷத்தை நம்ம இதை பார்க்குறோம். யார் குருனா? மகாவிஷ்ணு தான் குரு. எப்படி பகவத்கீதையில் அங்கே குருவாக இருக்கார், பகவானாக இருக்கார், குருவாக இருக்கார். அங்கே அர்ஜுனன் தான் சிஷ்யன், மானுடம். இறைவனும் மானுடனும் சத்தம் சித்தம். அதே மாதிரி இங்கே குரு மகாவிஷ்ணு, சிஷ்யார் திருமா பிரம்மா. குரு மகாவிஷ்ணு, சிஷ்யா பிரம்மா. பெரிய மகானுபாவுக்கெல்லாம் இந்த உபதேசத்தை, இதெல்லாம் கற்பனைய கதையா இல்லை, உபநிஷதெல்லாம் சத்தியம். நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே எடுத்து சொல்லுது உபனிஷத். குரு விஷ்ணு, சிஷ்ய பிரம்மா. விஷயம் என்ன? யோகம். இப்போ ஏன் சுவாமி யோகத்தில் இறங்கியிருக்காங்க? யோகம் ஒழுங்காக இன்னும் புரிஞ்சிக்கல. தியானத்தினுடைய வேல்யூ ஞானம் எல்லாமே சொல்லியிருக்கு. ஞானங்கிறது என்ன? பக்தினா என்ன, யோகம்னா என்னன்னு சொல்கிறது தான் ஞானம். இறைவன்னா என்ன, பக்தினா என்ன, யோகம்னா என்னன்னு சொல்கிறது தான் ஞானம். வழிகாட்டுறது தானே ஞானம். நீ யாருன்னு உனக்கு உணர்த்துறது தானே ஞானம். அதனால் விஷயம் என்னன்னா, யோகம் பலவித யோகம் இருக்குது, பல மார்க்கங்கள் இருக்குது. எதையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம வேதாந்தம் முதலிடத்தில் இருந்தாலும் மற்ற யோகங்களை என்ன பண்ணக்கூடாது,
அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒன்றும் ஒவ்வொரு அங்கம். இந்த உலகத்தில் நாம் ஒரு நட்டோ போல்ட்டோ ஒரு பெரிய யந்திரம் என்ன பண்ணுது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் அந்த யந்திரம் மாறாது. புரியுதா? அதே எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அதே கலெக்டர் இருப்பாங்க, கமிஷனர் இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் இருப்பாங்க. அந்த யந்திரம் மாறாது. அதை ஓட்டக்கூடிய டிரைவர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சிஎம் மாறுவாங்க, பிஎம் மாறுவாங்க. அரசுங்கிற ஒரு யந்திரம் அது. அதில் டிரைவராக தான் சிஎம்மோ பிஎம்மோ இருக்காங்க. புரியுதா? அது மாதிரி இந்த யந்திரத்தில் நாம் ஒரு நட்டோ போல்ட்டோ அதை புரிஞ்சு இது பண்ணணும். ஸோ விஷய யோகம், பலவித யோகம் இருக்குது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் எது மேலானதுங்கிறத சொல்ல போகுது. என்ன இதனுடைய குறிக்கோள்? சாட்சாத்காரம், தரிசனம். பிரம்ம தரிசனம் செய்ய வைக்கிறது. ஆத்ம தத்துவ சாட்சாத்காரம். நீ தான் அது அப்படிங்கிறத தத்துவ விசாரம் பண்ண என்ன? தத்துவ விசாரத்தினுடைய பலன் என்ன? மனோநாசம், வாசனாசயம். வாசனாசயம்னா என்ன? வாசனாசயம்னா என்ன? பல ஜென்மாவில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தான் டெய்லி வெளியில் வருது. இதை பற்றி இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்கிறேன். வாசனாங்கிறது இப்போ நமக்கு இந்த ஞானம் கொடுக்குற விஷயத்த உன்னுடைய சித்தத்தை நீ வெளியில இருந்து பார்ப்ப அறிவால். உன்னுடைய சித்தத்தை உற்று நோக்கிறது ஞானம். ஆடு மாடுங்க, அந்த சித்தம் எங்கே இருக்குது, அது என்ன, அதுக்குள்ளே பதிவுகள் இருக்குது, அது என்ன வெளியில் வருது, எப்படி செயல்படணும், ஆடு மாடுகள் சிந்திக்காது. இப்போ இந்த ஞானம் என்ன பண்ணுது? அந்த சித்தத்தை உற்று பார்க்க வைக்குது. நீ ஏன் செயல்படுற? அதுக்கு ஆதாரம் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? சித்தத்துலேருந்து வருது. அது எப்படி அங்கே வந்து ஸ்டோர் பண்ணால் யார் சேமித்து வச்சா? நாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சேமித்து வச்சுருக்கோம். எப்போ வச்சோம்? இப்போ இந்த ஜென்மாவில் நிறைய எண்ணங்கள், நிறைய அனுபவங்களை சேமித்து வச்சுருக்க மாட்டோம். ஒரு ஊருக்கு போனால் அதை பற்றி பேசுகிறோமா, பேச மாட்டோமா? ஒரு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டோம்னா அது மறக்க மாட்டோமா? அது மாதிரி ஒன்றையும் பதிஞ்சு வச்சுக்கிறோம்ல. அது மாதிரி பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எத்தனையோ கோடி வருஷமாக எண்ணங்களை பதிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வேறு புதுசாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த எண்ணங்கள் வெளியில் வரும். அப்போ இந்த அறிவானது, சித்தானது சித்து ஸ்வரூபமாக இருந்தால் இந்த எண்ணம் சித்தத்திலேருந்து வெளியில் வருது. இதை ரியாக்ட் பண்ணக்கூடாது, இதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, இதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து போயிட்டே இருக்கேன், ஒரு பொருள் ஏதோ மறந்துட்டு போகிற மாதிரி தோண உடனே டக்குன்னு ரிட்டர்ன் வந்து என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை நீ மறந்ததை எடுத்து வச்சுக்கணும். இல்லை என்ன மறந்துட்டு போகிறேன்னு தெரியுது, அங்கே போனோடனே பர்ஸை விட்டு வந்துட்டேன். எங்கே போனோன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு. சொல்கிறது புரியுதா? அது வீட்டில் சொல்கிறதில்ல. இதுதான் வரக்கூடிய எண்ணங்களில் நல்ல எண்ணம். சுகம் துக்கம் பாவ புண்ணியம்னு இருக்குல்ல, அந்த எண்ணங்களை உற்று நோக்கணும். அதாவது சித்தத்தை பார்க்கறது, சித்தத்துலேருந்து எண்ணங்கள் வர்றதை பார்க்கறது, எண்ணங்களை யோசிக்கிறது. இதுக்கு ரியாக்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? புத்தி இருந்தால் இது பண்ணுங்க, இதுக்கு பண்ணாதங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். மோஸ்ட்லி 95% ரியாக்ட் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, போகிறீங்க, பைக்லேயோ வண்டிலேயோ போகிறீங்க, எய்த்தாலும் ஒருத்தவங்க கரடு முரடாக வந்து உங்கள் மேலே மோதுற மாதிரி விழுந்து அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணி திருப்பி போகிறான்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு டக்குன்னு என்ன வரும்? டக்குன்னு உங்களுக்கு பயம் வருமா? கோபம் வராதா? பயம் வரும், கோபம் வரும். அப்புறம் கீழே விழுந்தாலும் விழுந்துருவீங்க. அவன் அங்கேயே கொஞ்சம் கட்டடிச்சு போயிட்டான். ஆனால் நீங்கள் பயந்து விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்து மயக்கம் வந்து எல்லாம் ஆகிடுது. அவன் மேலே கோபம் வருது. முதல்ல அவன் மேலே கோபம் வரும், நீங்கள் கீழே விழலை. ஆனால் கோபம் வருமா வராதா? வருது. ஆனால் உங்களுக்கு அறிவு இருந்தால் கோபம் வராது. அதுதான் இந்த சிறப்பு. ஞானத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நீங்கள் அந்த எண்ணெய் அங்கேருந்து அவன் கொடுக்குறான்ல, அவன் என்ன பண்ணுறான்? ஒரு கல்லை விட்டு இடிக்கிறான் உங்கள் குளத்தில், உங்கள் சித்தங்கிற குளத்தில், சித்தங்கிற கண்டெய்னரில் ஒரு கல்லை தூக்கி போடுறான், பெரிய பாறாங்கல்ல, இந்த சித்தத்தை உடைப்போம் அப்படின்னு. அது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய சித்தத்தை உடைக்கக்கூடிய பார்க்குறதும் கேட்குறதும் தான். ஃபோன் மூலியமாக வரும். எல்லா
பாமு, ஆட்டோ பாமு எல்லாம் ஃபோன் மூலியமாக தான் வரும். அவங்க போயிட்டாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், நீ போகாத. எத்தனையோ விஷயங்கள் எதில் வரும்? பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் தான் வரும் முக்கியமாக. இப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சித்தத்தை உற்று பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு புத்தியோடு அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அப்புறமா சரி, முதல்ல ரியாக்ட் பண்ணவே கூடாது. இமிடியட் ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. அப்படியா அவன் உயிர் போகிற மாதிரியா செய்தி வருது? அப்போ வரக்கூடிய செய்தியை அனலைஸ் பண்ணணும். அது கூட சேரக்கூடாது. எத்தனை செய்தி வந்தாலும், இப்போ வந்து உன்னை மோதுற மாதிரி வந்து, உன்னை கீழே தள்ளுற மாதிரி வந்து, உன்னை அடிக்கிற மாதிரி வந்து, உன்னை கொலை பண்ணுற மாதிரி வந்து, அதெல்லாம் என்னது? த்ரெட்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரியாக்ட் பண்ணிட்டோம். அவனை திட்டோம், கண்ணாப்புனான்னு திட்டோம். அதில் பகையை வளர்க்குறோம். எஸ்பெஷலி பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் போதும், வாழ்நாள் ஃபுல்லாக பகை ரொம்ப டெவலப் ஆகிடும். பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு உச்சத்துக்கு ஏறுன்னு சொல்லுவான். உச்சத்துக்கு ஏறு தான், பரம்பரை நோக்கி ஏறுடானா ஏறுறதில்லை. அப்போ எண்ணங்களை உற்று நோக்கணும். அது வரக்கூடிய எண்ணங்களை அனலைஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். இந்த வித்தியாசம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அஸ்மிதா, அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. உனக்கு வந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கு வந்தாலும் சரி, குழந்தைக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. நீ என்ன ஆகிடுவீங்க? அஸ்மிதா. உடனே அந்த பிரச்சனையாக மாறி கண்டமாயிடுவீங்க. அப்புறம் உங்கள் தியானம் எங்கே வருது? என்ன பண்ணுறோம்? நம்ம சித்தத்தை கலக்கும். அதான் சூழல். இப்போ நீ என்ன ரசமாயிட்ட? ஒரே ரசமாயிட்ட, பல ரசமாயிட்ட, 9 ரசமாக போயிட்ட. நீ மிளகு ரசம், வெங்காய ரசம், பூண்டு ரசம், அப்புறம் என்னென்னமா பருப்பு ரசம், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? சித்தத்தை உற்று பார்க்கணும். அதுக்குடைய எண்ணங்களை பார்க்கணும். அதை பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. ரியாக்ட் பண்ணக்கூடாது. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எப்போ தெரிஞ்சுக்குவீங்கன்னா பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம என்ன வரோம்? எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் முதல்ல அது எண்ணங்கள் வர்றதே நமக்கு தெரியாது. நமக்கு கோபம் வந்தால் கோபம் வந்துடும், காமம் வந்தால் காமம் வந்துடும், அன்பு வந்தால் அன்பு வந்துடும், வீரம் வந்தால் வீரம் வந்துடும். 9 குணமும் 9 ரசமாக மாறி தலை விரித்து ஆடும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சத்தமாக இருந்தால் வீடு வழங்குமா, லக்ஷ்மி இருக்க மாட்டா, கிளம்பி போயிடுவா. அவங்க அக்கா வந்து நிற்பா. ஜேஷ்டா தேவின்னு பேர், மூத்த தேவி. அதனால் சாட்சாத்காரம், அப்புறம் மோட்ச விதிகள், முக்திக்கான விதிகள் மொத்தம் 142 மந்திரம் இருக்கு. சாந்தி பாடம் சகனாபவத்து. என்ன சகனாபவத்து? சகனாபவத்து, அவர் எங்களை காப்பாற்றட்டும். சகனோ புனக்து, அவர் எங்களை பரிபாலனம் செய்யட்டும். அப்புறம் சகவீரியம் கரவா, எங்கள் வீரியம் ஆக்கத்துக்கு உபயோகமாகட்டும், எங்கள் ஆற்றல் ஆக்கத்துக்கு உபயோகமாகட்டும். தேஜஸ்வினா, எங்கள் அந்த வீரியமானது சித்தத்துக்கு தலைக்கு ஏறி சகசிராரத்துக்கு ஏறி தேஜஸாக மாறட்டும், வெளிச்சமாகட்டும். அடுத்தது என்ன? மாவித்து விஷயம், எங்களுக்கும் குருவுக்கும் எந்த வெறுப்பு வரக்கூடாது, மாவித்து விஷா வகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எங்களுக்கு நாங்கள் தான் தடை. மழை தடை இல்லை, வெயில் தடை இல்லை, உற்றார் உறவினர் தடை இல்லை, நாங்கள் தான் தடை. ஏன் நேற்று கிளாஸுக்கு வரலை அதான் தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு வரலையான்னு கேட்குறேன். வரலன்னா வரல, 1000 காரணம் நான் சொல்ல முடியுமா உனக்கு? எனக்கு இன்றைக்கி பிடிக்கல, என் இஷ்டம்தான், நானே பல டென்ஷனில் இருக்கேன், அப்படி சொல்லப்படாது. சாந்தி பாடம் சகனாபவத்து.
இது வரைக்கும் உங்களை ஞானத்தை சொல்லி ஞானியாக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் முருகப்பெருமான். இப்போ யோகத்தை சொல்லி யோகி ஆக்க போகிறார். நல்லா புரிஞ்சுங்க, பக்தனாக இருந்தவங்கள ஞானியாக்கி யோகி ஆக்குறார். இப்போது பார்த்தோமா, அடுத்தது 3வது நிலை பிரம்மமாக்க போகிறார். தன்னுள்ள உங்களை சுத்தப்படுத்தி தன்னுள்ள என்ன பண்ண போகிறாரு, உள்வாங்க போகிறார். இது வரைக்கும் இருக்கட்டும். மிச்சத்தை நாளைக்கு மந்திரம் 1வது மந்திரத்தை நாளைக்கு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.